सीतायाचित कृष्णसारहरण व्याजेन घोरे वनेये तूर्णं भक्तमनोरथं करुणया पूर्णं चिकीर्षुः प्रभो चापं पाणितलेये धरन् ततइतः धावन् सुदूरं गतः शान्तोऽस्यद्य नरेन्द्र मे मनसि विश्रान्तिं च सम्प्राप्नुहि विश्रान्तिं च सम्प्राप्नुहि. சீதாதேவி மான் வேணும்னு கேட்கிறா என்கிறதுனால பயங்கரமான காட்டுல கல்லு முள்ளு தெரியாத ஓடினார் ஸ்ரீராமர் என்கிற காட்சி. தூர்ணம் பக்த மனோரதம் கருணையா பூர்ணம் சிகீர்ஷுகு. உடனடியாக பக்தனுடைய மனோரதத்தை பூர்த்தி பண்ணணும் என்று கருணையினால எந்த ஒரு துறையை காட்டுறாரோ அது இங்க காட்டப்படுகிறது. சீதாதேவியை பக்தையா எடுத்துட்டு பார்த்தோமாகி ஒரு மான், இந்த மானை கொண்டு வரணுங்கிறதுக்காக பிரபுவுக்கு வந்த வேகம் ரொம்ப ரசமான விஷயம். ஆங்கிலத்துல ஷிவல்ரி அப்படின்னு ஒண்ணு உண்டு. ஒரு உதாத்த நாயகன், உத்தத நாயகன் கூட வீரநாயகனுடைய லட்சணம் தன்னுடைய பிரியை எது வேணும் என்று நினைக்கிறாளோ அதை எப்பாடுபட்டாவது கொண்டு வரது, கடைசியா வேணும் நினைக்கிறது ரொம்ப சாதாரண விஷயமா இருக்குமா? பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. படாத பாடுபட்டு மலையெல்லாம் ஏறி தடாகுடா பண்ணி எங்கேயோ போய் நடுவுல ஹனுமாரெல்லாம் பார்த்து கொச்சியிலாம் போய் அலகடந்தாவுக்கு போய் அலகாபுரிக்கு போய் யக்ஷர்களோடலாம் யுத்தம் பண்ணி கடைசியா என்ன பண்ணா அப்படின்னா, அங்க குபேரனோட தோட்டத்துல ஒரு பூ இருந்தது. அந்த பூவை திரும்பி கொண்டு வந்தான். அந்த கார்டன்ல பூ பறிக்க விடமாட்டலாம். அதனால அந்த தோட்டத்தோட காவல்காரெல்லாம் யக்ஷர்கள், இந்த யக்ஷர்களோட யுத்தம் பண்ணி பூவை கொண்டு வந்தார் பீமசேனன். எதுக்கு இந்த காரியம் பண்ணார் அப்படின்னா, திரௌபதி அந்த பூ வேணும்னு கேட்டா என்கிறதுனால, என் திரௌபதிக்காக நான் பூ பறிச்சுட்டு வருவேன் அப்படின்னு பீமசேனன் போறார் இல்லையா? அது மாதிரி ராமச்சந்திர பிரபு பிரம்மாஸ்திரத்தை போட்டு சமுத்திரத்தையே அடக்கக்கூடிய ஆச்சரியமான வைபவம் உடையவர், ராவணவத சம்ஹார பரியந்தமான காரியம் செய்ய வல்லவர். இப்பொழுது ஓடுறார். ஜடாபாரத்தை இருக்க கட்டிண்டு மர உரிய இடுப்ப ஜம்னு கட்டி கையில பில்ல எடுத்துண்டு மான துரத்திண்டு ஓடுறார். சாபம் பாணித்தலைய தரன்னு தத்தைதா தாவம்னு சுதூரம் கதா, வெகு தூரம் ஓடுறார். எதுக்கு இப்படி ஓடுவானே என்றால், சீதாதேவி ஒரு மான் வேணும்னு கேட்டா. இது ராமருக்கு அருமை. எது? மானா? மான் அருமை இல்ல. எதுலையுமே ஆசைப்படாத சீத்தை ரொம்ப பெரிய அளவுக்கான ஆசையெல்லாம் கிடையாது. ஒரு வார்த்தை கேட்கல. கோசல ராஜ்யத்தையே விட்டுட்டு வந்த ராமச்சந்திர பிரபுவை பார்த்து, இப்படி ராஜ்யம் முழுசா உடனமா ஒரு பங்காவது நீங்க வச்சுக்க கூடாதான்னு ஒரு வார்த்தை கேட்கலாம் இல்லையா? அப்படி ஒரு வார்த்தை கூட கேட்காத சீதாதேவி தன்னுடைய வாயை திறந்து என்ன கேட்டுட்டா? சந்திரர்க்கு ஓமை சார்ந்த வதனத்தாள் சலத்தை நோக்கி. ஏதோ கேட்டா, இந்த ஒரு மானத்தானே கேட்டா. இதுக்காக தானே காத்திருக்கிறோம். ஏன் அப்படின்னு அவ வாயை திறந்து எனக்கு இது வேணும்னு கேட்டதே கிடையாதே, அதுக்கு காத்திருக்கிறாரா ராமர். அவள் கேட்டுட்டா. அதனால தூர்ணம் பக்த மனோரதம். அதனால இந்த பிரபு ஓடுறார். ஓடி ஓடி ஓடி
நீங்கள் இப்பொழுது சாந்தன் ஆயிட்டேளே. சாந்தன் என்றால் ஒரு டயர்ட்னஸ் உடையவராக ஆயிட்டேளே. இப்பொழுது இதுக்கு மேலதான் சாந்தோஸ்யதி நரேந்திரா மே மனசி விஸ்ராந்திஞ்ச சம்பிராப்னி, என்னுடைய மனசுல விசிராந்தி எடுத்துக் கொள்ளுங்கள் என்று இந்த வாக்கியம். ரொம்ப அருமையான பாவம் அது. பொதுவாகவே நம்ம ஆத்திலேயே ராமர் இருக்கார். ராமருக்கு தினம் டோலோத்சவம் பண்ணும் பொழுது டோலோத்சவம் முடிஞ்சு ஏகாந்தமா ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவை சைன குஞ்சத்துல சைனிக்க செய்து அவருக்கு கைங்கரியம் பண்ற சமயத்துல நாம் பார்க்க வேண்டிய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த பிரபு லோகத்துக்கே உபகாரம் செய்யணும்னு அல்லோல கல்லோலப்பட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடுற பிரபு, தன்னுடைய பக்தர்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவர்களுக்கு ஒரு க்ஷேமம் வேணுங்கிறதுக்காக எப்பேற்பட்ட தியாகத்தையும் செய்ய வல்ல பிரபு. அந்த பிரபுவுக்கு விசிராந்தி எடுத்துக்கிறதுக்கு ஒரு இடம் நம்ம வீட்டுலதான் விசிராந்தி எடுத்துக்கிறாரே. எப்படி அவர் பாட்டுக்கும் விசிராந்தி எடுத்துக்கட்டும், இத்தனை லோகோபகாரம் பண்ணிட்டு அங்கேருந்து இங்க விசிராந்தி எடுத்துக்கிறீரே, விசிராந்தி எடுத்துக்கோங்கோ என்று உள்ளம் நெகிழ ராமருக்கு நாம் சேவை செய்யணும். அததான் இது காட்டுறது. மே மனசி விஸ்ராந்திஞ்ச சம்பிராப்னிகி, சாந்தனாக ஆயிட்டேள், அதனால என்னுடைய மனசுல விஸ்ராந்தி எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அழகா இங்க ஸ்ரீ அண்ணா தன்னுடைய ஹிருதயத்திலேயே ராமருக்கு இங்க இந்த ஸ்லோகத்தினால டோலோத்சவம் பண்றார். ஸ்பர்ஷம் ராட்சச பூபதேஹே அகதமம் வக்தும் பிரியாயா தவே கேசித் வைஷ்ணவ சத்தமா ரகுபதே நைவம் சஹந்தே விபோ தஸ்மாதேவ ஹி ஜானகீம் நிசிச்சரஹ சார்த்தம் கிருஹேணாஹரத் மாயாமேவ ஜஹார சேதி சரசம் சங்கீர்த்தயந்தேவ தே ஸ்பர்ஷம் ராட்சச பூபதேஹ அகதமம் வக்தும் பிரியாயா தவே. ராவணன் சீதாதேவி அபகரிச்சான் என்கிற கதைய சொல்றதுக்கு மனசு தாழல. ராவணன் சீதாதேவியை தொட்டு தூக்கினான் என்று சொல்லியாகணும். அது சொல்றதுக்கு மனசு வரல. வால்மீகி சொல்லிவிட்டார். என்ன வால்மீகிக்கு உள்ளது உள்ளபடி சொல்லணும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்ட விஷயம். அது அவருக்கு கொள்கை. நடக்கிறதுல இதை வேணா கொஞ்சம் மாத்தி சொல்லிடலாமே, மறைச்சு சொல்லிடலாமே என்கிறதெல்லாம் வால்மீகிக்கு கிடையாது, வியாசருக்குமே கிடையாது, மகாபாரதக்காரருக்கு. மகாபாரதத்துல விஷயங்கள் நடக்கிறத சொல்லுவார். அதுவும் வால்மீகி ரொம்பவே ஒரிஜினலா பேசுறவர். அதுல என்ன அப்படின்னா, ரொம்ப மைன்யூட்டா நடக்கிற விஷயங்கள்லாம் கூட சொல்லக்கூடியவர் வால்மீகிங்கிறது நம்ம நன்னாவே புரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ராவணன் சீதாதேவியை அபகரிக்கிறான் என்ற இடத்துல சீதாதேவி உடனே கூக்குரல் கொடுக்கிறார். உங்க கூக்குரல் கொடுக்கும் பொழுது மற்ற ராமாயணங்கள்ல எப்படி கதறினாள் அப்படின்னு வருது. ராமா ராமா என்று கதறினாள் என்று வருது. வால்மீகி ராமாயணத்துல அந்த ராவணன் அபகரிக்கும் பொழுது சீதாதேவி கொடுக்கிற குரல் எப்படி இருக்கு அப்படின்னு, ஹா லக்ஷ்மண மகாபாகோ குருச்சித்த பிரசாதகா என்றுதான் ஆரம்பிக்கிறார். லக்ஷ்மணான்னு கதறினாள். ஏன் இப்படி ராமானு கதறது தானே பொதுவா எல்லாரும் எதிர்பார்ப்போம். லக்ஷ்மணானு கதறா அப்படின்னு வரதே அப்படின்னு, லக்ஷ்மணன் தான் இப்ப கிளம்பி போயிருக்கான், இப்ப கிட்ட கற்பான். ராமர் வெகு தூரம் போயாச்சு.
இந்த நிலையில சீதை லக்ஷ்மணா அப்படின்னு கதறதுதான் ரொம்ப ஒரிஜினலான ரியலிஸ்டிக்கான விஷயம். இது ஒரு உதாரணம் தான் கொடுக்குறேன். இது மாதிரி ஆயிரக்கணக்கான உதாரணம் ராமாயணத்துல இருக்கு. ராமாயணம் என்கிறது, அதாவது வால்மீகியோட ராமாயணம் என்கிறது ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும், ரொம்ப ஹைப்பர்போலிக்கா இருக்காது, அதாவது ரொம்ப அத்தியுக்தியா இருக்காது, நடக்கிறத சொல்லுவார். நடக்கிறத சொல்லுவாருங்கிறது ஒரு பெருமை வால்மீகிக்கு. மற்றொரு பெருமை, நடக்கிறதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சூக்ஷ்மமான விஷயத்தையும், மைன்யூட்டான விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணுவார். வால்மீகியோட பெருமையே அவருடைய ஃபோக்கஸ், டெப்து தான். ரொம்ப ஆழமா உள்ள போயிடுறவர். அவருடைய கடமை என்ன அப்படின்னு கண்களை மூடிட்டு யோகத்துல உட்காரதும், ததப் பஷ்யதி தர்மாத்மா தத் சர்வம் யோகமாஸ்திதா, ஹிருதய கமலத்துல அந்த ராமகதை முழுக்க தெரியறதும், தெரியற ராமகதைய அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறதும் தான். அதனால அவருடைய கண்கள், அவருடைய உட்கண்ல, அவருடைய ஹிருதய கமலத்துல அவர் பார்க்கிறார். ராவணன் பஞ்சவட்டிக்கு வரான், சீதையோட பேசுறான், சீதாதேவி அப்படியே தூக்குறான், தூக்கி கொண்டு போய் தேர்ல ஏத்துறான், போறான். அப்படின்னா இந்த இடத்த வேணா கொஞ்சம் மாத்தி எழுதிடலாமேன்னு அவருக்கு தோணாது. நமக்கு இங்க கொடுக்கப்பட்ட ஆக்ஞை உள்ளது உள்ளபடி ரெக்கார்ட் பண்றது அப்படிங்கிறது தான். அதனால அப்படியே எழுதிவிட்டார். இருந்தாலும் பக்தாளுக்கு தாங்க மாட்டேங்கிறது இல்லையா? அதனால பக்தாள்லாம் என்ன செய்கிறா அப்படின்னு, தஸ்மாதேவி ஜானகியும் நிசிச்சரஹா சார்த்தம் கிரகேண ஆகரத்து, கைலாச மலையே தூக்கக்கூடிய சக்தியுடைய ராவணனுக்கு இங்க இந்த ஆசிரமத்தோட சீதாதேவிய தூக்கிட்டு போறது அப்படிங்கிறதுல ஒன்றும் சிரமம் இல்லை. அதனால ஆசிரமத்தோட தூக்கிட்டு போனான் ராவணன் என்று ஒரு பார்வை. இது கம்பராமாயணத்துல வரக்கூடிய விஷயம். மற்றொரு பார்வை என்ன அப்படின்னா, அங்க இருந்தது சீதாதேவியே இல்லை. ராவணன் அபகரிக்கிறது சீதையே இல்லை. ராவணன் அபகரிக்கிறது யார அப்படின்னு, மாயா சீதை. நிஜமா சீதை அக்னிக்குள்ள போயிட்டா. எப்போ? பஞ்சவட்டியில தான். பஞ்சவட்டியில லக்ஷ்மணனும் இல்லாத பொழுது ஏகாந்தமா ராமர் சீதையின் இடத்துல சொன்னாராம், இப்போ ராவணன் வரப்போறான், அபகரிக்க போறான், அதனால நீ அக்னிக்குள்ள போயிடு. ஒரு ஒரு டூப்ளிகேட் சீதைய இங்க வச்சுடுவோம் நம்ம ரெண்டு பேருமா. அந்த டூப்ளிகேட் சீதையை ராவணன் கொண்டு போகட்டும். என்ன, ஒன்னு அவனால கொண்டு போக முடியாது, உன்னிடத்துல அவனால அபச்சாரப்படவே முடியாது, உன்னை தீண்டவே முடியாது. அதனால ஒரு டூப்ளிகேட் சீதையை நம்ம ரெண்டு பேரும் சிருஷ்டி பண்ணிவிடலாம் என்று சொல்லி மாயா சீதை என்று சிருஷ்டி செய்தார்கள். சிருஷ்டி செய்து அந்த சீதை தான் அங்க இருந்துட்டு இருந்தா, ராவணன் அங்கேருந்து வந்து அந்த மாயா சீதையை தான் நிஜம் சீத்தை நினைச்சு ஏமாந்து தூக்கிட்டு போயிட்டான். அப்புறம் பின்னாடி என்ன ஆறுது அப்படின்னு, ராவண வதம் முடிஞ்ச உடனே அந்த மாயா சீதை ராமரை பார்க்க வரும் பொழுது அந்த மாயா சீதையை பார்த்து இவர் கடுஞ்சொற்கள் சொல்ல மனுஷன் நாடகம் பண்ண. அப்போ அதை கேட்டுட்டு ரொம்ப வருத்தப்பட்ட மாயா சீதை அக்னிக்குள்ள பிரவேசிச்சா. அக்னியிலேருந்து நிஜம் சீதை வெளியில வந்துட்டா. ஒரே கல்ல ரெண்டு மாங்க. அக்னி பிரவேசத்துக்கும் பதில் சொன்ன மாதிரி ஆச்சு. அதே சமயத்துல நிஜம் சீதையை ராவணன் தொடலன்னு ஆச்சு அப்படின்னு. இது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சில பேர் அது மாதிரியா கதைய பிற்காலத்துல எழுதி வச்சிருக்கா. வீட்டோட தூக்கிட்டு போனா ராவணன் அப்படின்னு எழுதினார். வீட்டோட என்னத்துக்கு தூக்கிட்டு போனோம்? ஒருத்தரை அப்படியே தூக்குறதுக்கான சக்தி இருக்கிறவன் வீட்டோட என்னத்துக்கு தூக்கிட்டு போனோம் அப்படின்னா, அதற்கு காரணம் சொல்றார். பிரம்மதேவன் சாபம் கொடுத்திருக்கார் இந்த ராவணனுக்கு, ஏதாவது ஒரு பெண்ணை நீ பலாத்காரம் செய்வாயாகில் உன் தலை வெடிச்சிடும் அப்படிங்கிறது தான் வால்மீகி ராமாயணத்துல இருக்கு. அதை கொஞ்சம் மாத்தி, ஏதாவது ஒரு பெண்ணை நீ தொட்டாயாகில் உன் தலை வெடிச்சிடும் என்று பிரம்மா சபிச்சதுனால தொடவே கூடாது
கம்பராமாயணத்துல கொஞ்சம் மாத்திருக்கார். நீ தொட்டாலே உன் தலை வெளிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை கொண்டு போய், அப்போ ராவணன் தொடவே கூடாது அப்படிங்கும் பொழுது என்ன பண்ணுவான் பாவம், அப்போ வீட்டோட தூக்கிட்டு போனான் அப்படின்னு இது ஒரு கதை. இதெல்லாம் பிரசித்தமான கதைகளா இருக்கு. இது எல்லாமே என்னென்ன அவளுக்கு சமாதானம். சீதையாவன் தொட்டு தூக்கல அப்படிங்கிறதுக்கு ஒரு சமாதானமாக இந்த கதைகள்லாம் சொல்லப்படுகிறதே தவிர, ஆனால் வேற ஒரு விஷயம் இருக்கு இங்க. என்ன விஷயம்னா, கொஞ்சம் ஆழ்ந்து கவனிச்சோம்னா நமக்கு புரியும். மாயா சீத்தைன்னு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிற சீத்தையே மாயா சீத்தை தான் நான் எடுத்துன்னேன். அப்போ மாயா சீத்தையை தான் ராவணன் கொண்டு போனான்னு நீங்க சொல்லிட்டேன்னா, இப்போ ராமர் அதுக்கு மேல மரத்துக்கு மரம் கட்டிண்டு அழுததோ, மலைக்கு மலை ஓடினதோ, சீத்தைன்னு புலம்பினதோ, ராமரோட பெருமையே ராமருக்கு சீத்தையின் இடத்துல உள்ள காதல் தான். சீதாதேவி விட்டு பிரிஞ்சிருக்கிற காலத்துல எவ்வளவு வியசனப்பட்டார், எவ்வளவு வருத்தப்பட்டார். ஸ்திரீ புனஷ்டேதி காருண்யாத்து ஆசிரிதேதி ஆண்டுசம்சிதா பத்னி நஷ்டேதி சோகேன பிரியேதி மதனேனச்ச. பலவேறு கோணங்கள்ல சீதையை பார்க்கிறாரு. எந்தெந்த கோணத்துல பார்க்கிறாரோ அதனால வருத்தப்படுறார். இயற்கை எழில பார்க்கும் பொழுதெல்லாம் சீதையினுடைய நனவுல எப்படி வருத்தப்படுறார், வசந்த ருத்துவுல எப்படி ராமர் துக்கப்படுறார், எப்படி சரத் ருத்துவுல துக்கப்படுறார், எப்படி மழை காலத்துல துக்கப்படுறார், ஒவ்வொன்றும் வால்மீகி அதிவிஸ்தாரமா வர்ணிச்சிருக்கார். ஏன் அப்படின்னா லயிச்சுட்டார் வால்மீகி, அவர் லயிச்சுட்டார். இது எதையுமே பொய்யும் நினைக்கல அவர். அதை நிஜமா எடுத்துட்டு வர்ணிக்கிறார். ஆமா, அப்படிதான் இருக்கு ராமாயணம். இது அத்தனையா என்ன ஆயிடுது, இதுதான் ராமரோட பெருமை. ராமரோட பெருமை இது, அல்லது சீதையினுடையவும் பெருமை இது. சீதாதேவி தன்னுடைய குணங்களால ராமரை அப்படி ஈர்த்து விட்டார். அவ்வளவு பெரிய வீரநாயகனுக்கு, உதாத்த நாயகனுக்கு சீதையை விட்டு பிரிஞ்சு இருக்கும் பொழுது பித்து பிடிச்ச நிலை கொடுத்து, கொச்சித்து விப்ரமதே ராமஹா கொச்சித்து உப்ரமதே பலாது கொச்சித்து மத்தைவா பாதி காந்தான்வேஷண தத்பரஹா. அந்த அளவுக்கு இது பாவுகமான காவியம். என்ன அது, அவ்வளவுதான். இங்க பாவம் தான் முக்கியம். இங்க சும்மா இந்த மேஜிக் கதையெல்லாம் முக்கியம் இல்லை. நெருப்புல இறங்கினா அப்புறம் மாயா சீத்தை வந்தா மாயா சீத்தையை ராவணன் கொண்டு போவான் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ராமர் இவ்வளவு கதறினதும் இவ்வளவு ராமரோட பாவத்தையும் நீ பொய்ன்னு சொல்லியாகணும். இதெல்லாம் மாயா சீதைக்காக அவர் பண்ணது, மாயா சீதைக்காக அவர் பண்ணது அப்படின்னு சொல்லி ஆகணும். பொருத்தமா இருக்குமோ? சீதையை மாயா சீதையை ஆக்கிட்டு ஒரு காரணத்துக்காக மாயா சீதையை ஆக்கியாச்சு. என்ன காரணம்? ராவணன் சீதையை தொடக்கூடாதுங்கிற காரணத்துக்காக. அப்புறம் ராமரை கொற்ற இவ்வளவு காதலும் மாயா சீதையை தேடிந்து அலைஞ்சார் அப்படின்னு ஆகும். அதாவது பரவாயில்ல, ஹனுமான் சீதாதேவிய அசோகவனத்துல கண்டு புலன்னு கண்ணீர் விட்டு, தர்மமே காத்ததோ சனகன் நல்வினை கருமமே காத்ததோ கற்பின் காவதோ அருமையே அருமையே ஆரிது ஆட்டுவர் உரிமையே எம்மனோர்க்கு உரைக்கப்பாலதோ என்று இப்படி தவமே உருவெடுத்தவளாக, கற்பே உருவெடுத்தவளாக, ராமருடைய பக்தியே உருவெடுத்தவளாக இருக்கக்கூடிய சீதாதேவியை பார்த்து வியந்து கண்ணீர் விட்டார். மாயா சீதையை பார்த்து கண்ணீர் விட்டார் ஹனுமான் என்று ஆயிடும். மாயா சீதைக்காக தான் மோதிரத்தை கொடுத்தார். மாயா சீதையை சூடாமணியை பெற்று ராமரிடத்துல திரும்பி வந்தார். மாயா சீதையினுடைய சூடாமணியை தான் எடுத்து ராமர் தன்னுடைய ஹிருதயத்துல வச்சுட்டு புலன்னு கண்ணீர் விட்டார். மாயா சீதை தான் 10 மாத காலம் அங்க லங்கையினுடைய ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் துரும்பா மதிச்சு தவங்கடந்தா. இதுதான் ராம கதை. மொத்த கதையோட பர்பஸே காவியம், பாவம் எல்லாமே போயிடுத்து. ஜஸ்ட் மாயா சீதை அப்படின்னு சொல்றதுனால எல்லாமே போயிடுத்து. ஏதோ ஒன்றுக்கு சமாதானம் சொல்ல போய் வேற ஏதோ மொத்த காவியத்தோட ஹிருதயமே போயிடுத்துங்கிற மாதிரி ஆக்கியாச்சு இல்லையா?
ஆனா இந்த இடத்துல ஏதோ ஒரு சமாதானம் வேணுங்கிறதுக்காக தாத்காலிகமா சொல்லலாம். வெகு ஜனங்களுக்கு அது நிஜம் சீதை இல்ல, மாயா சீதை தான் அப்படின்னு சொல்லி வச்சாலும் அப்போதைக்கு ஒரு சமாதானம் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காளே தவிர சொன்னவாளுக்கே தெரியும் நினைக்கிறேன். சொன்னவாளே தினம் ராமாயண பாராயணம் பண்ணவாலும். துளசிதாசன் இருந்தாரே பெரிய மகா, அவர் தான் ராமச்சரித்தமானஸ்ல இது மாதிரி சொல்லியிருக்கார். அவருக்கே தெரியும் வால்மீகி ராமாயண பாராயணம் பண்ணும்போது அந்த இடங்கள்லாம் உருகிண்டு தான் பாராயணம் பண்ணுவாரா. ராமர் சீதாதேவியை தேடினார்ங்கிற இடத்துல உருகாத எப்படி இருக்க முடியும்? ஒவ்வொரு இடத்துலயும் அந்த சர்க்கங்கள்லாம் பாராயணம் பண்ணும்போது மாயா சீத்தையை தேடினார் நினைச்சிட்டு இருப்பாரா துளசி? அப்புறம் என்ன இருக்கு அந்த கதையில? ராமர் சீதையின் இடத்துல காட்டின காதலை ராமாயணத்துல எடுத்துருங்கோ, என்ன இருக்கு அந்த கதையில? அதனால பாவங்கிறது வேற. இருந்தாலும் பக்தாளுக்கு ஒரு ஆறுதல் சொல்லணும். இப்படி தொட்டு தூக்கினான் அப்படின்னு சொல்றது வந்து அவளுக்கு மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒருத்தர் இருந்தார், ஒரு பெரியவர் ஒருத்தர் சொல்றா மாதிரி சைத்தன்ய சம்பிரதாயத்துல சொல்றா மாதிரி ஒருத்தர் இருந்துதான் சொல்றா. அதை அப்படியே சொல்றேன். ரொம்ப நாளா அவர் சாப்பிடுறது இல்லை. அவர் ராமபக்தர். சைத்தன்ய தேவரா வாத்துக்கு வந்திருக்கார். எங்கேயோ ஆந்திராவில் இருக்கு அவாகம். ஆந்திர தேசத்துல யாத்திரை பண்ணிட்டு இருந்த சைத்தன்ய தேவர் அன்னைக்கு அவாத்துல பிக்ஷை. சைத்தன்ய தேவர் பிக்ஷையை எடுத்துனுட்டு அப்புறம் அவரை சாப்பிட சொன்னார். அவர் சொன்னார், நான் சாப்பிட்றத விட்டுட்டேன், சீதாபகரண கட்டத்தை பாராயணம் பண்ணும் பொழுது என்னாச்சு அப்படின்னா எனக்கு மனசு ரொம்ப தாபமா போயிடுத்து, அதுல இருந்து சாப்பிட்றது இல்லை, இப்படி ஆயிடுத்தே என் குழந்தை சீதைக்கு அப்படின்னு மனசு தாபமா போயிடுத்து, அதுல இருந்து சாப்பிட்றது இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். அந்த பக்தியை சைத்தன்யர் மதுச்சாரங்கும் பொழுது அடுத்தது என்ன ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் யாத்திரையை தொடர்ந்தார் சைத்தன்யர். வெகு தூரம் போயிட்டார். எங்கேயோ வடநாட்டுல காசின்னு நினைக்கிறேன், எங்கேயோ ஒரு இடம். அந்த இடத்துல போய் அங்க ஒரு இடத்துல ஏதோ ஒரு புராணம், கூர்ம புராணத்துல சீதாதேவிய மாயா சீதையதான் ராவணன் அபகரிச்சான் அப்படின்னு வருது. அத பார்த்துட்டு ஆஹா அந்த பக்தன் சாப்பிடாத இருக்கானே, அவனிடத்துல கொண்டு போய் இந்த மாயா சீதையை தான் அபகரிச்சாங்கிற ஸ்லோகத்தை காட்டி இந்த பிரமாணத்தினால நீ கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்லணுமேன்னு மறுபடியும் திரும்பி வந்து இந்த பக்தனிடத்துல அந்த ஸ்லோகத்தை கொண்டு போய் காட்டி சமாதானப்படுத்தினார். அதனால அவனும் சமாதானம் ஆனான் என்று ஒரு கதை இருக்கு சைத்தன்ய சரித்திரத்துல. இப்படி ஒரு கதை இருக்கு. அப்போ ரொம்ப தாளல மனசு அப்படிங்கிறவாளுக்கு சமாதானத்துக்காக மாயா சீதை என்று சொல்லலாம். ஆனா ஒரு விஷயம், மாயா சீதைங்கிறது இருக்கட்டும், சீதாதேவிய ராவணம் தொட்டே தூக்கினாலும் சீதாதேவிக்கு என்ன குறை? சீதாதேவிக்கு என்ன குறை? அந்த ஒரு பார்வை தான் பிரதானமான பார்வை. அதனால ஒரு குறை வந்துருத்து அப்படிங்கிற மாதிரி வால்மீகி எங்கேயுமே சொல்லல. அது குறை இல்லை, அது குறை இல்லை. ஒரு இடத்துல சுந்தரகாண்டத்துல சொல்றா, அனீஷா கிம் கரிஷ்யாமி விநாதா விவசா சதி. ஒரு சதி இருக்கிறாள், பரமபதிவிரத்தை. அந்த பரமபதிவிரத்தைய எவனோ ஒருத்தன் தொட்டு தூக்கிட்டான் அப்படிங்கிறதுனால அவளோட பாதிவிரத்தியம் போயிடுத்தா? அவளுடைய சதீத்துவம் போயிடுத்தா? இல்ல. ஏன்னா அவளிடத்துல தப்பு இல்லை, அவ மனசுல அதனால ஒரு கரை பிடிஞ்சு எடுத்து அப்படின்னும் அவ மனசுனால அவள் ராமரை தவிர வேற யாரையும் நினைச்சவ இல்லை என்னும் பொழுது அது எந்த விதத்திலையும் சீதாதேவிக்கு குறை ஆகாது. நடந்ததை எழுதிட்டார் வால்மீகி. அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயம். நாமைவாலம் சபதி சகிருணம் கீர்த்திதம் சீதையாதே தத்தும் சத்யஹ நிசிச்சர பதிம் ரக்ஷிதும் ஜானகீம் ச கிந்து ஸ்வாமின் தவ ச விபவம் தே பிரியாயாஸ்ச பக்திம் லோகே சஸ்வத் பிரதயிதுமிதம் நாம விஸ்ராந்திம் ஆபே. இது ஒரு அழகான ஸ்லோகம்.
ஆபத்து வந்தவாளை பகவான் நாமம் காப்பாத்துவேன். தேவியை அபகரிக்கும் பொழுது எவ்வளவு முறை ராமரை கூற்றுக்காள். அந்த நாமம் சீதாதேவியை காப்பாற்ற வேண்டியது தானே என்றால் ஒரு ரசம். என்னென்ன அந்த நாமம் கொஞ்சம் விசிராந்தி எடுத்துட்டு தான் இருக்கு அப்படின்னு நாமியினுடைய மகாத்மியம் பிரகடனமாகணுங்கிறதுக்காக. ஹனுமார சொல்றோம் இல்லையா சுந்தரகாண்டத்துல, ராமருடைய மகாத்மியம் பிரகடனமாகணும் அப்படிங்கிறதுக்காக ஹனுமார் அமைதியா இருந்தார் என்று. அது மாதிரி சீதாதேவி கூக்குரல் கொடுத்து ராமான அடைச்சா இந்த ராம நாமமே அவளை காப்பாத்திருக்கோம். ஆனா அந்த ராம நாமம் ராமச்சந்திர பிரபுனுடைய மகாத்மியத்தை லோகத்துக்கு காட்டணுங்கிறதுக்காக அமைதியாக இருந்தது. பும்சாக துஷ்சரிதேன காபி அபகிருதா. ரொம்ப உருக்கமான ஸ்லோகம் அது, இந்த வர ஸ்லோகம். சந்தர்ஜிதா பர்ஜிதா பாதிவ்ரத்ய பராயணாது வனிதா ஜஹ்யாத் ஸ்வதைர்யம் நச யோஷித் தர்மம் இமம் பிரதர்ஷயிதும் ஆனீதாபி தூர்த்தேன சாயா சீதா நைவ ததாஹதம் ஸ்வதபசா சம்பாவயந்தி பதிம் பும்சா துஷ்சரிதேன காபி அபகிருதா சந்தர்ஜிதா பர்ஜிதா. ராவணன் சீதாதேவியை தொட்டு தூக்கினான் என்கிற கதையை வால்மீகி சொல்றார். அது மட்டும் சொல்லாம தேவியை அபகரிச்சுட்டு போகும்பொழுது தேவி என்ன பாடுபட்டாள் அப்படிங்கிறத ரொம்ப விஸ்தாரமா சொல்றார். சாதாரணமா சொல்லல. அந்த சமயத்துல எப்படி கதறி இருப்பா பதறி இருப்பா இன்னைக்கு நம்ம கதையா சொல்லலாம். எப்படி நடந்திருக்கும் அது? காடோ பயங்கரமான காடு, ஏற்கனவே கஷ்டம். ராஜ்யத்தெல்லாம் விட்டுட்டு தெரிஞ்ச மனுஷாலெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ ஒரு கொடிய விலங்குகள் நிறைஞ்ச காட்டுல இருக்காள். ராமரும் இல்லை லட்சுமணனும் இல்லை. இப்போ என்ன ஆனாவான்னு தெரியாது. ஏதோ ஒரு மானை துரத்திண்டு ஓடினார் அவர். அப்புறம் அந்த மான் என்ன பண்ணிட்டு, ஏன்னா மான் ராட்சசனோ அப்படின்னு தோன்றது, ராமர் ஆபத்துல மாட்டின்னு இருக்கார் அப்படின்னு தோன்றது. என்ன ஆனார்னு தெரியாம பயத்தா பிடிச்சுட்டு லக்ஷ்மணனை அனுப்பிச்சிருக்கா. 2 பேருமே கிளம்பி போயிருக்கா. கஷ்டமாவது கஷ்டம் அது. இது மாதிரியான ஒரு நிலையில என்ன ஆனாரோ 2 பேர் போயிருக்காளே, என்ன ஆனாரோ, லக்ஷ்மணன் போய் காப்பாத்தினாரோ ராமரை அப்படிங்கிற ஒரு நிலையில பட்டுன்னு ராவணன் அபகரிக்கிறான். மகாபதிவிரதிக்கு எல்லாத்தையோட ஒரு பெரிய கஷ்டங்கிறது வேற ஒரு புருஷன் தன்னை தொடர்றது தானே. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை சீதம்மா அனுபவிச்சாள். சம்பந்தம் இல்லாத ஏதோ ஒரு ஆகாசத்துல பறக்கிற தேர், பிசாச பதனைகி கரைகி, பிசாசுகளுடைய முகம் கொண்ட சில கோவேறு கழுதைகள் அந்த 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 தேரை தாங்கிறது. இது அமானுஷ்யம், அது மனுஷ விஷயமே கிடையாது. அந்த தேரோ திடீர்னு ஆகாசத்துல பறக்கிறது. என்னவோ எங்கேயோ கொண்டு போறா. கொண்டு போய் சம்பந்தமே இல்லாத எங்கேயோ வெகு தூரம் கொண்டு போய் ஏதோ ஒரு ஊர், அந்த ஊர்ல கொண்டு போய் வச்சுட்டா. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த ஊர்லயும் எங்க வச்சா அப்படின்னா அசோகவனம் என்கின்ற இடத்துல ஒரு மரத்தடியில வச்சுட்டா. அங்க சுத்தி தனக்கு சம்பந்தமே இல்லாத ஜனங்கள் உட்கார்ந்து இருக்கிறத சீதாதேவி பார்க்கிறாள். கோரமான ஜனங்கள் உட்கார்ந்து இருக்கிறவாள்லாம் கோரமான ராட்சசிகள். ரொம்ப மிருதுளையானவள் சீதாதேவி, ரொம்ப மிருதுவானவள், மிருதுவான ஹிருதயம் உடையவள். வாழ்க்கையில படுறதுன்னா இப்படி. அவ வீட்டுல எல்லாம் புக்ககத்திலையும் சரி பிறந்தகத்திலையும் சரி கடுமையா பேசுறவாளே கிடையாது. இங்கேயோ சுத்தி இருக்கக்கூடிய ராட்சசிகள்லாம் பயங்கர கடுமையா பேசுற, அவளை பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. கோரமான ராட்சசிகள், பெரிய பெரிய ஆயுதங்கள், சூலாயுதம் முதலியவைகள்லாம் வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த ராட்சசிகள் பேசுறா. எவ்வளவு கடுமையான வார்த்தைகள், எவ்வளவு கொடூரமான வார்த்தைகள் அவ பேசுறது. உன் நெஞ்ச புலக்கட்டமா, உன் விழிய தோன்றட்டமா, உன் தசையில செக்கு இழுக்கட்டமா அப்படின்லாம் கேட்கறா.
அந்தந்த ராட்சசியினுடைய பேரையும் சொல்லி எந்த எந்த ராட்சசி என்னென்ன பேசினா, எப்படி இப்படி பேசினா, சீதையை எப்படி இப்படி தொந்தரவு படுத்தினா என்கிறத கிட்டத்தட்ட ஒரு 3 சர்க்கம் வால்மீகி பாட்டு சொல்லிட்டு போறார். சுந்தரகாண்டத்துல சிரமப்பட்டு படிக்க வேண்டிய சர்க்கங்கள் இந்த சர்க்கங்கள்லாம். இதுல 3 சர்க்கமா சொல்லணும் அழகா ஒரே வார்த்தையில. ராட்சசிகள்லாம் கடுமையா பேசினா சொன்னா போச்சு. 3 சர்க்கம் அவ என்னென்னலாம் பேசினாங்கிறதெல்லாம் சொல்லி, அப்புறம் ஒரு 2-3 சர்க்கம் சீதாதேவி அவளுக்கு நடுவுல எப்படி புலம்புறாங்கிறத வர்ணிச்சு, சீதாதேவியுடைய புலம்பல் எல்லாத்தையும் யதார்த்தமா எழுதி வச்சு, சீதாதேவிக்கு இப்படி ஒரு கஷ்டம் ஏற்பட்டது அப்படிங்கிறத வால்மீகி சொல்லுவானே. தேவதானா இதெல்லாம்? ஏன் இது முடியலையே? சீதம்மாவோட பக்தாளா இருக்கக்கூடிய நம்மளுக்கு பாராயணம் பண்ண முடியலையே, இந்த இடங்கள்லாம் பாராயணம் பண்ண முடியலையே. இதெல்லாம் ஏன் இப்ப வல்மீகி ஜென்மம் முடிரேவ கடோர சேதாக அப்படிங்கிறான் போஜகவி. என்ன கடோரமான சித்தமோ அந்த ஆளுக்கு இப்படி எல்லாம் எழுதி வச்சாரு. எதுக்கு எழுதணும்? சுருக்கமா சொன்னா போராதா இதெல்லாம் என்று கேட்டா சொல்லணும்னே சொல்றார். ஏன் அப்படின்னா, சீதாதேவி என்ன பாடுபட்டாள் அவளுடைய வாழ்க்கையில என்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஐயோ அதெல்லாம் முடியாது, தாங்காத தெரிஞ்சுக்க. ஒண்ணும் இல்லை, ஒரு நாளைக்கு ரசத்துல உப்பு இல்லைங்கிறதுக்காக எவ்வளவு ஹாய் ஹோயில கத்துறோம், எவ்வளவு ஆத்திரம் வருது, எவ்வளவு சோகம் வருது. பெரிய வாழ்க்கையிலேயே ரொம்ப பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சா மாதிரியா என்ன போல கஷ்டம் அனுபவிக்கிறனே வாழ்க்கையில கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். பாரியா ஒருத்தி எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கா, எத்தனை பேர் இவளோட வயத்தறிச்சல கொட்டின்னு இருக்கா, இத்தனைக்கும் மத்தியில அவ எப்படி இருந்தா அப்படிங்கிற வாழ்க்கையை பார். அதை பார்த்து நான் என்ன பண்ண போறேன் அதை கதறதுக்கா அப்படின்னு. அவ்வளவு மலையான கஷ்டங்கள்லையும் அவள் எப்படி நிமிர்ந்து நின்றாள், அவ எப்படி தைரியமா இருந்தா. பாதிபிரத்யபராயணாது வனிதா ஜஹ்யாத்து ஸ்வதைரியம் நச்ச, தன்னுடைய தைரியத்தை எப்படி விடாமல் இருந்தாள். எங்கேயோ போய் யாருமே தெரியாத ஊர்ல இவ்வளவு மிரட்டலுக்கு நடுவுல இவ்வளவு தைரியமா அவளால இருக்க முடிஞ்சது. அந்த தைரியத்தை பார். வெறும் புலம்பலையும் கஷ்டத்தையும் பார்ன்னு சொல்றதுக்காக இந்த கதை இல்லப்பா. அந்த சீதையினுடைய எதிர்நீச்சலை பார், அந்த சீதையினுடைய தைரியத்தை பார். தைரியம் மட்டும் இல்ல, அது பின்ன என்னென்ன, எவ்வளவு பெரிய இலங்கை செல்வத்தை காட்டினாலும் என்னுடைய மனசு மாறாது. எவ்வளவு என்ன அச்சுறுத்தினாலும், எவ்வளவு என்ன பயமுறுத்தினாலும் என் மனசு மாறாது. நிச்சலமா ராமரிடத்திலேயே தான் இருக்கும். அதுதான் எனக்கு கதி, அந்த நிஷ்ட, ராம நிஷ்ட. இது ஒவ்வொரு பெண்மணிக்கும் பாடம். ராவண அங்கேன்னு வந்து சீதாதேவியோட சரணத்துல விழுந்துட்டான். பக்தியினாலேயா? இல்ல. பின்ன என்னென்ன, இவ்வளவு செல்வங்களையும் சீதையே உனக்கே கொடுக்குறேன், ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்பர், எத்தனை செல்வம் லிஸ்ட் எல்லாம் வேற வைக்கிறான். இவ்வளவு லிஸ்ட் வைக்கிறான்னு பார்த்தேன், எதுக்கு வைக்கிறான்னு, அத்தனை செல்வத்தையும் உனக்கே கொடுக்குறேன், நீ ராஜ்யத்தை எடுத்துட்டு என்னுடைய பட்ட மகிழ்ச்சியாக ஆயிடு, என்னையும் தாசனா வச்சுக்கோ அப்படின்னு அங்கேன்னு வந்து கெஞ்சவான் ராவணன். நினைச்சு பாருங்க, இவ்வளோ பெரிய செல்வம் தனக்காக காத்துட்டு இருக்கு. அவன் இன்னொன்னு ஒண்ணு சொல்றான், உன்னுடைய பர்த்தா ஏதோ வனகோச்சரம் காட்டுல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிட்சுமாரியான ஆளு, சங்கே ஜீவதிவானவா, அவன் உயிரோட இருக்கானா இல்லையான்னே இத்தனை நேரம் தெரியாது. இத்தனை நூற்றுக்கணக்கான யோஜனை தூரம் தாண்டி, இங்க சமுத்திரத்தையும் தாண்டி இவ்வளவு தூரம்லாம் அவனால வரவே முடியாது. அதனால உன் பர்த்தா உன்கிட்ட வருவான் என்கிற நம்பிக்கையை நீ விட்டுடு, அந்த விஷயத்தையே நீ விட்டுடு. இங்கேயோ உனக்கு இவ்வளவு பெரிய செல்வம் காத்துட்டு இருக்கு, அந்த செல்வத்தை அனுபவி அப்படின்னு இவ்வளவு சொன்ன பொழுதுல ஒரு திருணத்தை எடுத்து முன்னாடி போட்டவள், இத்தனையும் துச்சமா முதிச்சவோ.
அதை கண்டுதான் ஆத்திரப்பட்டு போய் ராவணன் இந்த அரக்கிகளெல்லாம் சுத்தி வச்சு இவளை வச்சு மிரட்டு, இந்த சீதையை திண்டாட பண்ணு அப்படிங்கிறத செட் பண்ணான். இத்தனை பேர் இவ்வளவு கோரமா மிரட்டி இத்தனை பேர்களுக்கு மத்தியில இவள் வயிற்றுச்சல் தாங்காத குமுறியும் புலம்பியும் கஷ்டப்பட்டும் இவ்வளவு ஆகியும் கூட இத்தனைக்கும் மத்தியில தைரியமா இருந்ததோட மட்டும் இல்லாம ஒரு காலம் தன்னுடைய மனசை மாத்திக்காத இருந்தாள் அப்படிங்கிற இந்த ஒரு தனித்த பெருமை, அருமையே அருமையே ஆறிது ஆற்றுவர். இது மாதிரி உலகத்துல எங்க ஏது உண்டு? இந்த யோஷித் தர்மத்தை, இந்த ஸ்திரீ தர்மத்தை லோகத்துக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அமைஞ்ச சரித்திரம் பா இது. விளையாட்டு இல்ல, அப்பேற்பட்ட சரித்திரம் இது. அந்த ஒரு சரித்திரத்தை நாம் கண்ணால பார்த்து நம்ம ஹிருதயத்துல கொண்டு வந்து நாம் அப்படி இருக்கணும். ஒரு காலம் நம்மளுடைய கொள்கையை, நம்முடைய தர்மத்தை நம்ம விடக்கூடாது எவ்வளவு பெரிய ஆபத்திலையும் என்கிற விஷயத்துல நாம் இருக்கணும் என்கிறது முக்கியம். இதோட இப்ப நிறுத்திக் கொள்வோம். நாளைக்கு மேல தொடர்ந்து ஆரண்ய காண்டம் சொல்லலாம்.